ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட சீரிஸ். அதில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ 10th நியூ சயின்ஸ் புக்கில் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி பார்த்துட்ருந்தோம். ஸோ அதோட லாஸ்ட் பார்ட் இது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ ஏன் இந்த சாப்டர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த வருஷம் நடந்த குரூப் 4 2019 கொஸ்டினில் வந்து த மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் வீட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அதோட சோர்ஸ் வந்து இந்த புக்கில் இருந்து தான் இருக்குது. அதுவும் இந்த சாப்டரில் இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸ் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ லாஸ்ட் பார்ட் அப்படின்றனால 48th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஓகே. ஸோ முன்னாடி பார்க்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல் சொன்னோம். எம்ப்ரியானிக் ஒன்று, அடல்ட் ஸ்டெம் செல். ஸோ எம்ப்ரியானிக் வந்து எங்கேருந்து டிரைவ் பண்ணுவாங்க, எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா ஏர்லி எம்ப்ரியோஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செல் வந்து பிளாஸ்டோசிஸ்டோட இன்னர் செல் மாஸ்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த செல்லை வந்து நம்ம என்ன செல்லாக வேணால் டெவலப் பண்ணிக்கலாம். பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்து எடுக்கிற இன்னர் செல் மாஸ்லேருந்து எடுக்கிற செல்லை வந்து நீங்கள் என்ன செல்லாக வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ வந்து மேமல்ஸ், அதாவது ஏர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் மேமல்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக் இருக்குன்னா, எக்கு வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது ஜைகோட்டா, அப்புறம் 2 ஸ்டெல் ஸ்டேஜ் இருக்குது, அப்புறம் 4 ஸ்டெல் ஸ்டேஜ் இருக்குது, அப்புறம் மொனோலா ஸ்டேஜ் இருக்குது, அப்புறம் கடைசியாக பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்மேஷன் வந்து எங்கே நடக்கும்னா யூட்ரஸில் வந்து நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டே 0ல் வந்து ஃபர்டிலைசேஷன் ஆகுது அந்த எக்கு. ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆன அப்புறம் அது வந்து ஜைகோட்னா 2 நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் க்ளீவேஜ் 2 செல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் 4 செல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்ம் ஆகி கடைசியாக பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டே 5ல். ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ்டில் தான் அந்த வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்லை வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடல்ட் ஸ்டெம் செல் இல்லைனா சொமாட்டிக் செல். ஸோ இது வந்து நியூ பார்ன் பேபி இல்லை அடல்ட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எபிலிட்டி டு டிவைட், அதாவது ஸ்பெசிஃபிக் செல் டைப்பாக தான் அதால் மாற முடியும். பட் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் வந்து எந்த செல்லாக வேணால் மாற முடியும். அண்ட் இதோட சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா amniotic fluid, umbilical cord அண்ட் போன் மேரோ. ஸோ amniotic fluidனா வந்து ப்ரெக்னன்சி இருக்கும்போது குழந்தை உள்ளே இருக்கும்போது ஒரு ஃப்ளூயிட்குள்ளே வந்து அந்த குழந்தை இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிடை தான் வந்து amniotic fluidனு சொல்லுவாங்க. அண்ட் umbilical cord வந்து இது umbilical cord அண்ட் போன் மேரோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னா என்னென்னா, சில செல் டிஷ்யூ ஆர்கன் வந்து பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகலாம், இல்லைன்னா வந்து இழந்திருக்காங்களாம் பிகாஸ் டியூ டு ஜெனட்டிக் கண்டிஷன் இல்லை டிசீஸ் இல்லை இன்ஜுரினால. ஸோ இந்த செல்லை வந்து இந்த செல் டிஷ்யூ ஒரு ஆர்கனை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க யூஸிங் ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ அதில் வந்து ஸ்டெம் செல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டரான பார்க்கின்சன் டிசீஸ் அண்ட் அல்சீமியஸ் டிசீஸை வந்து நியூரானல் ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி அந்த டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க டு ரீப்ளேஸ் த டேமேஜ் ஆர் லாஸ் நியூட்ரான். ஸோ அந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கு நியூரான்ஸ் வந்து டேமேஜாக இருக்கும், இல்லைன்னா வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நியூரானல் ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஹியூமன் ஜீனோம் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து 3 மில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ பேஸ் பேர்ஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அடினைன், தைமைன், ஸோ கைனைன், சைட்டோசைன் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ அந்த பேஸ் பேரை தான் வந்து 3 மில்லியன் பேஸ் பேர்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்ஏ பேட்டர்ன், ஒரு 2 இண்டிவிஜுவலோட டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து சேமாக இருக்கவே இருக்காது, எக்ஸப்ட் அவங்க வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாங்கன்னா. ஸோ ஒவ்வொரு பர்சனோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும் பிகாஸ் அந்த பேஸ் பேரில் சில டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு 2 இண்டிவிஜுவலோட ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக மெத்தட். ஸோ இந்த டெக்னிக்கை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா ஆலெக் ஜெஃப்ரி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டெக்னிக்கில் வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அந்த இண்டிவிஜுவலோட டிஸ்டிங்க்டிவ் கேரக்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 99% சீக்வன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதை வந்து பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. அந்த ரிமைனிங் 1% டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும். ஸோ அந்த 1% டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்க ரிப்பீட்டட் சீக்வன்ஸஸை வந்து சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து எத்தனை இருக்குது
அந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ் இல்லை சேட்டலைட் டிஎன்ஏல வந்து எத்தனை இருக்குன்றத பொறுத்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பர்சன் 1க்கு இந்த சீக்வன்ஸ், பர்சன் 2க்கு இந்த சீக்வன்ஸ், பர்சன் 3க்கு இந்த சீக்வன்ஸ். ஸோ இதில் ஏஜிசிடி வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அண்ட் செகண்ட் பர்சனுக்கு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அண்ட் தேர்ட் பர்சனுக்கு 7 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்து புரியுது சேட்டலைட் டிஎன்ஏ வந்து பாப்புலேஷனுக்கு இடையில வேரியேஷனை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேரியேஷனை பொறுத்து இண்டிவிஜுவலில் இருக்க டிஃப்ரென்சஸை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபாரன்சிக் கம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது க்ரைம் இன்வெஸ்டிகேஷனில் கல்பிரிட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அண்ட் பேட்டர்னிட்டி டெஸ்டிங். ஸோ பேட்டர்னிட்டி யூஸ்வலாக வந்து பேட்டர்னிட்டி டெஸ்டிங்கில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸில் வந்து இருக்குது. அண்ட் பாப்புலேஷனோட ஜெனட்டிக் டைவர்சிட்டியை ஸ்டடி பண்ணுறதுக்கு எவல்யூஷன், ஸ்பெசிஃபிகேஷன், இதை பற்றின ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம், இது என்ன அப்படின்னா ஸோ ஆர்டிஎன்ஏ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கேரக்டர்ஸ்ட்டை அந்த ஜீனில் வந்து அல்டர் பண்ணுறீங்க. ஸோ அல்டர் பண்ணும் போது அந்த இன்சர்ட் பண்ணுற டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து டிரான்ஸ்ஜீன்னு சொல்கிறாங்க. அண்ட் எந்த பிளான்ட் இல்லை எந்த அனிமல் வந்து அந்த இன்சர்ட் பண்ண ஜீனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதோ அது வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ், டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ரெண்டு இருக்கியா. ஸோ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, அதோட நியூட்ரிஷனல் குவாலிட்டி அதிகமாக இருக்குது, அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷனை டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சிமிலர்லி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து மெடிசினலுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது லோ காஸ்ட்டில், அண்ட் லிவ் ஸ்டாக் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து ரைஸோட நியூட்ரிஷனல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீட்டா கேரோட்டின் ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்டா கேரோட்டின் ஜீன் தான் வந்து விட்டமின் ஏவை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படி வர ஒரு ரைஸோட வெரைட்டி நேம் வந்து கோல்டன் ரைஸ். ஸோ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் வந்து பீட்டா கேரோட்டினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பீட்டா கேரோட்டின் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் வந்து இன்க்ரீஸ்டு க்ராப் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சிஜெனிசிஸ்லேருந்து பிடி ஜீனை வந்து எடுக்கிறாங்க, அதை எடுத்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிடி ஜீன் வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் வந்து இன்செக்ட்டுக்கு வந்து டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ இன்செக்ட்டுக்கு டாக்ஸிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ணுற எந்த இன்செக்ட்டுமே வந்து இந்த ப்ரோட்டீனால் இறந்துரும். ஸோ இது இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டாக வந்து வளர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அனிமல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஷீப்பில் வந்து உள்ளோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக சில ஜீன்ஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த ஜீன் வந்து அமினோ ஆசிடும் சிஸ்டீனையும் சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ இதில் வர எக்ஸ்பிரஸ் ஆகிற ஜீனில் வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஷீப் வந்து டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷஸோட க்ரோத் அதிகமாகணுன்றதுக்காக க்ரோத் ஹார்மோன் ஜீன் ஆன சால்மோன், ரெயின்போ ட்ரவுட் ஆர் திலாப்பியா வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் வர்றது டிரான்ஸ்ஜெனிக் ஃபிஷ். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் அண்ட் இந்த சாப்டர் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.